ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவேன்னா வாங்க சார், மக்களும் சொல்லிட்டு இருக்கோம் வாங்க வாங்கன்னு. அந்த 1.5 வருஷத்துல எவ்வளவு நேரம் சார் நீங்க பப்ளிக் அட்ரஸ் பண்ணிருப்பீங்க? மேம் அப்படி பார்த்தா பிரதமர் மோடி அவர்களும் பிரஸ் மீட்ஸ் எதுவுமே சந்திச்சது இல்ல. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா மக்கள் முடிவு செய்வார்கள். ஒரு முதலமைச்சரா நீங்க போடுற ட்வீட்டா ஒரு வெள்ளி சிம்மாசனம் போட்டு உட்காரீங்களே சார், அதுல இருந்தே தெரியல இது ஜனநாயகமான்னு கேக்குறேன். அடிக்கடி தமிழ்நாடு வந்துட்டு போகும் மோடி அவர்கள் வெற்றி கனவுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு வராங்களா? அந்த சோஷியல் மீடியா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் வாக்குகளை நம்பி ஆகும்னு நம்பினவரு இன்னைக்கு ஒத்த சீட்டு கூட வின் பண்ணல. பிரசாந்த் கிஷோர் தான் இங்க விஜய்னு சொல்ல வரீங்களா? விஜய் கட்சின்னு சொல்ல வரீங்களா? 100% 100%. தமிழ்நாட்டிலும் எந்த கூட்டணி கூட இல்லாம இருக்கக்கூடிய என்டிகேவும் குறைந்தபட்சம் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல 8% ஓட்ஸ் வச்சிருக்காங்களே, அதை எப்படி பாக்குறது? ரெட்நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல பாஜகவை சார்ந்த பிரியா ஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல்ல பாஜக வெற்றி பெற்றும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க. ஆனா பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிவித்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது, எத்தனை சங்கிகள் வந்தாலும் சங்கி கூட்டமே சேர்ந்து வந்தாலும் கூட இங்க தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறித்து பிரியாஸ்ரீ அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். முதலமைச்சர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டில் காலுண்டவே முடியாது சங்கி கூட்டமே சேர்ந்து வந்தாலும் கூடன்னு சொல்றாரு. கண்டிப்பா அதிமுக கூட கூட்டணியில் இருக்காங்க பாஜக. இந்த வெற்றி கிட்டுமா? நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, சங்கி படையே வந்தாலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க அடுத்த வெற்றி நமக்கு தமிழ்நாட்டில் தான். ஆனா சங்கி படையே வந்தாலும் இங்க செல்லாது, இது தமிழ்நாடுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இது தமிழ்நாடா? இது தமிழ்நாடா இல்ல ஸ்டாலின் நாடா? ஏன்னா பக்கத்துக்கு பக்கம் பார்த்தா இவங்க பேரை தான் முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. எந்த திட்டத்தை பார்த்தாலும் ஸ்டாலின் திட்டம், கலைஞர் திட்டம், அடுத்து உதயநிதி திட்டம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எந்த தெரு பேர் எடுத்தாலும் சரி, நூலகம் பேர் எடுத்தாலும் சரி, எதுல பார்த்தாலும் இந்த ஒரு வாரிசோட பேர் தான் இருக்கு. விட்டா உங்க நெத்தில என் நெத்தில கூட ஒட்டிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை ஸ்டாலின் நாட்டா மாற்ற இவங்களோட பகல் கனவு பலிக்காது. இதுல வேற இதுக்கு ஒரே ஆதாரம், அதாவது இவங்களோட ஒரே திட்டம் இதுதான்றது 2026 தமிழ்நாட்டை ஸ்டாலின் நாட்டா மாத்தணும் அப்படின்ற இவங்களோட திட்டத்துக்கு ஒரே ஆதாரம் நான் சொல்றேன் சிம்பிளா. ஏன் சார், இது ஜனநாயகம் தானே? இங்க ஒரு வெள்ளி சிம்மாசனம் போட்டு உட்காரீங்களே சார், அதுல இருந்தே தெரியல இது ஜனநாயகமான்னு கேக்குறேன். இது ஜனநாயகமா இல்ல மன்னர் ஆட்சியா? என்ன நடக்குது இங்க? அதுக்கு ஸ்டாலின் சார் நீங்க பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் பாரத பிரதமர் 3 தடவை ஆட்சிக்கு வந்த பாரத பிரதமர், 3 தடவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இந்தியாவை 11வது இடத்துலேருந்து 4வது இடத்து பொருளாதார வளர்ச்சி கொண்டு வந்த நரேந்திர மோடிஜியே இது வரைக்கும் ஸ்டேஜில் சிம்மாசனம் போட்டு உக்காந்துல. இந்தியா முழுக்க சாணக்கியத்துவம் படைக்கும் அமித்ஷாஜியே இது வரைக்கும் ஸ்டேஜில் சிம்மாசனம் போட்டு உக்காந்தது இல்லை. உங்களுக்கு என்ன சார் சிம்மாசனம் நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன சிம்மாசனம்? இன்னைக்கு தமிழ்நாட்டை 5.5 கோடி நிதி நெருக்கடி கொண்டு வந்ததுக்கு இந்த சிம்மாசனமான்னு நான் கேட்குறேன். அதுல வேற அவர் சொல்றாரு சங்கி படையே வந்தா கூட இது செல்லாதுன்னு. சார் சங்கி பட வேண்டாம், சங்கி பட வேண்டாம். நீங்க ரோட்ல நிக்க வச்சு போலீஸ் படையால அரெஸ்ட் பண்ணீங்களே அந்த தூய்மை பணியாளர்கள், அந்த பட்டியலினத்தார் பட உங்களை எதிர்க்கும் சார். 2026 ஒத்த ஓட்டு உங்களுக்கு வராது, பட்டியலினத்தார் ஓட்டு. அடுத்து அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் எங்க போச்சு? நடு தெருவில் போராடுறாங்க. ஒரு அரசு ஊழியரோட ஓட்டு உங்களுக்கு வராது சார் 2026. அவங்க படம் உங்களை எதிர்க்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகள் அவன் அந்த அம்மா பாவம் பேசுது, தாலியை அடகு வச்சிருக்கேன்னு அவன் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு விவசாயம் பண்ணிட்டு
கடனை வாங்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இன்னைக்கு நெல்லை முளைச்சு நடு தெருவுல நிக்கிறாங்க. அந்த விவசாயிகள் பட சார் உங்களை எதிர்க்கும் 2026. இன்னைக்கு சங்கி பட வேண்டாம், தமிழ்நாட்டு படையே இன்னைக்கு ஸ்டாலின் நாட்டை எதிர்க்கும். இது நிச்சயம் 2026 நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் காண்றது பகல் கனவுன்றது 2026 நிரூபிக்க போகுது. இப்போ 2026 நீங்க அந்த விவசாயிகள் எதிர்ப்பாங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் கோவைக்கு வரும்போது விவசாயிகளுக்குன்னு ஒரு புதிய திட்டத்தை கொடுத்து அதற்கான ஒரு உதவித்தொகையும் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பொங்கலுக்கும் தமிழ்நாடு வரப்போறதா செய்திகளும் வருது. அடிக்கடி தமிழ்நாடு வந்துட்டு போகும் மோடி அவர்கள் வெற்றி கனவுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு வராங்களா? அதாவது நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு காசியில தமிழருக்கான கூட்டம் நடக்கிறது யாரு? மோடிஜி அவர்கள். இது 3வது வாட்டி இப்ப போன மாசம் நடந்திருக்கு. காசி தமிழ் சங்கம். காசி தமிழ் சங்கம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு இது மக்கள், ப்ளீஸ் நோட் த பாயிண்ட், மக்கள் ஷுட் நோட். ஏன்னா ஒன்றிய அரசு நிதி தர மறுக்குதுன்னு இவர் கூவுறாரே தவிர இங்க கொடுத்த நிதிலாம் என்னையா பண்ணீங்க? விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஹெச் ராஜா அவர்கள் இன்னைக்கு காலையில கூட பேட்டி கொடுத்திருக்காரு. பாஜக சார்ந்த ஹெச் ராஜா அவர்கள் 300 கோடி இது வரைக்கும் இந்த வாட்டி ஸ்டாலின் பதவி ஏற்றதுலேருந்து 300 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எதுக்கு? விவசாயிகளுக்கு கோடவுன் கட்ட. இன்னும் ஒத்த கோடவுன் கூட கட்டல. அதுக்கு ஸ்டாலின் அவர்களோட பதில் என்னங்க? 300 கோடி எங்க ஒழுங்கிட்டாங்க? நான் கேட்கிறேன், எந்த ஸ்விஸ் அக்கௌண்ட் போச்சு? சக்கரபாணி அவர்களோட பதில் எங்க? MRK பன்னீர்செல்வம் அவர்களோட பதில் என்ன? இதுக்கு இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கும் இந்த அரசு, அதாவது ஒன்றிய அரசு மக்களை வஞ்சிக்குதாங்க. நீங்க தான் சார் மக்களை வஞ்சிக்கிறீங்க. இன்னைக்கு மோடிஜி அவர்கள் ஆட்சி வந்ததுலேருந்து 1,00,000 கோடி நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எங்க போச்சுன்னு 4,000 கோடி நீங்க மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு செலவிச்சேன்னு சொன்னீங்க. அதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தீபாவளி, தமிழ் மக்களின் தீபாவளி தண்ணீர் தீபாவளியா முடிஞ்சுதான்னு நான் கேட்கிறேன். தண்ணீர் தீபாவளியா முடிஞ்ச காரணம் நீங்க 4,000 கோடி மழைநீர் வடிகாலுக்கு செலவிச்சிருந்தீங்கன்னா இந்த வாட்டி தண்ணீர் தீபாவளியா ஆச்சு. அதாவது கண்ணீர் தீபாவளி ஆச்சு. மக்களுக்கு இந்த வாட்டி தீபாவளி 2 தண்ணி தான். இன்னைக்கு மக்களோட திண்டாட்டம், அரசாங்கத்தின் கொண்டாட்டம். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் அந்த 2-3 நாள் மட்டும் அரசாங்கத்துல டாஸ்மாக் வியாபாரம் 400 கோடியை தாண்டிடுச்சு. தமிழ்நாடு உலகமே, அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குதா? ஆமா, தமிழ்நாடு உலகமே திரும்பி பார்க்குது. We are in news for all the wrong reasons. இன்னைக்கு ஒரு முதலீடுக்காகவோ முன்னேற்றத்துக்காகவோ தமிழ்நாடு நியூஸ்ல வருதா? எப்ப பார்த்தாலும் நியூஸ்ல என்ன? அஜித் குமார் கொலை வழக்கு, அடுத்து கோவை பாலியல் சம்பவம், அடுத்து கோவை மெட்ரோ இஷ்யூ, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் பிரச்சனை. இந்த மாதிரி தமிழ்நாடு இஸ் இன் நியூஸ். கரூர் சம்பவம், அதாவது இன்னைக்கு அரசாங்கத்தால அரங்கேற்றப்பட்ட ஒரு கலாமிட்டி. இட்ஸ் அரசாங்கத்தால அரங்கேற்றப்பட்ட ஒரு நிகழ்வு கரூர் சம்பவம். அடுத்து இப்ப பாக்குறோம் அரசாங்கத்தால அரங்கேற்றப்பட்ட ஒரு நிகழ்வு திருப்பரங்குன்றம். ஒண்ணுமே இல்லாம சாதாரண ஒரு மங்கள தீபமா இருக்கிற வேண்டியது இன்னைக்கு ஒரு தமிழ்நாடே பத்தி எறும் ஒரு தீயா பரவுது. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இன்னைக்கு இந்தியா முழுக்க. ஸோ இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு. நான் கேட்குறேன், ஒரு முதலமைச்சரா நீங்க ட்வீட் போடுறது மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா? மக்கள் முடிவு செய்வார்கள். நான் கேட்குறேன் சார், முதலமைச்சர் சார், இதுவா சார் நீங்க ஒரு முதலமைச்சரா நீங்க போடுற ட்வீட்டா? என்ன சார் டேஷ் அரசியல்? இது ஜனநாயகம், என்ன டேஷ் அரசியல்? திருப்பரங்குன்ற மலையை அயோத்தி மலையா மாத்துவோம்னு சொல்றாங்களே, அயோத்தியில் நடந்த சம்பவங்கள் நம்ம பார்த்து முஸ்லிம்களுக்கும் இந்துத்துவத்திற்கும் இந்துக்களுக்கும் இடையான ஒரு போட்டியும் நடந்துச்சு தானே. தென் அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ தமிழ்நாடு இந்த மாதிரி மாறிடக்கூடாதுன்னு ஒரு முன்னோட்டமா கூட எடுத்துக்கலாம்ல. சரி, அப்படியே நம்ம முதலமைச்சர், அதாவது இன்னைக்கு இடியிலேருந்து 888 கோடி KN நேரு அவர்கள் மேல ஊழல் வழக்கு, அடுத்து 1020 கோடி நெக்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கு.
இதுக்கு நீங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியல. கோவை சம்பவத்துல அந்த பாலியல் வழக்குல 4 மணி நேரம், போலீஸ்க்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. அத்தனூண்டு இடத்துல ஒரு பிள்ளைய கண்டுபிடிக்க. அங்க உங்களுக்கு போலீஸ் சரியா செயல்படுத்த தெரியல. இங்க வந்துட்டீங்க நீங்க போலீஸ் வச்சுட்டு. சரி, உங்களுக்கு கரூர் சம்பவத்துல ஒத்த போலீஸ காணோம் அந்த கூட்டத்துல அன்னைக்கு. சரி, உங்களுக்கு மக்கள் மேல ரொம்ப நீங்க சொல்றதையே உண்மைன்னு வச்சுப்போமே, அங்க ஒரு கலவரம் வந்துடக்கூடாதுன்னு நீங்க போலீஸ் அனுப்பியிருக்கீங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு நிஜமாவே கலவரம் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு போலீஸ் அனுப்பியிருந்தீங்கன்னா எங்க நீங்க போலீஸை வச்சிருக்கணும்? எங்க வச்சிருக்கணும்? மசூதி பக்கத்துல, தர்கா பக்கத்துல என்ன வச்சிருக்கணும்? இல்லாட்டி தர்காக்கும் அந்த தூணுக்கும் நடுவுல உள்ள இடத்துல வச்சிருக்கணும்ல. எதுக்கு மக்களை அவங்க வழிபாட்டு தலத்துக்குள்ளேயே போக விடாம, மலையே ஏற விடாம எதுக்கு சார் தடுக்கிறீங்க? இது ஜனநாயகமா? இது ஜனநாயகமா? மக்கள் அங்க வழிபாட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற முஸ்லிம்கள் எதிர்த்தாங்களா? அங்க இருக்கிற தர்காக்கு ஏதாவது பிரச்சனை, போராட்டம் பண்ணாங்களா? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க சொன்னீங்க மற்ற கட்சிகள்லாம் வருதுன்னு. இன்னைக்கு விஜய் அவர்கள் 1.5 வருஷமா அரசியல் பயணத்துல இருக்காரு, கட்சி தொடங்கி. ஆனா அந்த 1.5 வருஷத்துல எவ்வளோ நேரம் சார் நீங்க பப்ளிக் அட்ரஸ் பண்ணிருப்பீங்க? மொத்தமா சேர்த்து 1 மணி நேரம் கூட இருக்காது. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு, அதாவது செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தப்போ உடனே இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லைன்றதுக்கு ஒரே அத்தாட்சி இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள். மேம், அப்படி பார்த்தா பிரதமர் மோடி அவர்களும் பிரஸ் மீட்ஸ் எதுவுமே சந்திச்சது இல்ல, மீடியாக்களை சந்திச்சது இல்ல. அவர் ஒரு ரேடியோல பேசுவாங்க, இதுதான் நம்ம கேட்கிறோம். விஜய் அவர்கள் வருங்காலங்கள்ல பேசுவாரு, பொறுத்திருக்கலாமே மேம். இப்போதானே கட்சிக்கு வந்திருக்காங்க, 2.5 வருடங்கள் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் 2-3 முறை பிரதமரா இருக்காரு. எத்தனை முறை பிரஸ் மீட் வந்து சந்திச்சிருக்காரு? பிரஸ் மீட் கொடுக்கலன்னா கூட எந்த விஷயம்னாலும் அவர் பேசுறாரு மேம். இவங்களும் இந்த சைட் பேசுறாங்களே மேம். ஓ, நம்ம கவுண்ட் பண்ணுவோமா? மோடிஜி அவர்கள் எவ்வளோ தூரம், அதான் மன் கி பாத்னு ரெகுலரா ஷோ நடத்துறாரு. அடுத்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3-4 தடவையாவது அவர் பொது இடத்துல பேசுறாரு. விஜய் அவர்கள் இது வரைக்கும் எவ்வளவு தடவை பேசியிருக்காரு? நான் கேட்கிறேன். ஒரு பிரச்சனை வந்தா உடனே மோடிஜி அவர்கள் பேசுறாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள், நீங்க சீனியர் பொலிட்டீஷியனுக்கும் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்குள்ள வரக்கூடிய அரசியல் புரிதல இப்பதான் வரக்கூடிய விஜய் அவர்கள் எப்படி மேம் கம்பேர் பண்ண? கரெக்டா சொன்னீங்க. அப்ப அவங்கள விட நீங்க 10 தடவை நிறைய வேலை பண்ணணும் சார். அவங்கள விட நீங்க 10 தடவை வேலை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு புரிதல் தெரியும். சோ இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தலைவர். I respect him, I honor him. ஏன்னா ஜனநாயகம். நிறைய பேர் கட்சி தொடங்கட்டும், வரட்டும். ஆனா உங்களுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங்க ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு I request him. இன்னும் நிறைய அவர் களத்துல இறங்கி வேலை செஞ்சாதான் அவருக்கு கள உண்மைகள் புரியும். அப்பதான் வந்து அவரும் ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன்ல கொண்டு போக முடியும் கட்சியை. ஆனா நீங்க இப்ப விஜய்ன்னு சொன்னதுனால கேக்குறேன், 2026ல டிவிகே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு நீங்க பாஜக வெற்றி பெறும் சொல்றாங்க, திமுக அந்த பக்கம் திமுக வெற்றி பெறும் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாரும் பண்ணிட்டே இருக்கீங்க. யாரு தான் வெற்றி பெறுவா? கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி. இதுக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் ஒரு பெரிய முன்னோடி. ஏன்னா ஆனா அந்த எலெக்ஷனோட மாடல் தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாது தானே? ஏன் ஒர்க் அவுட் ஆகாது நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடுக்கும் பீகாருக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பீகார்ல பார்த்தீங்கன்னா 243 தொகுதிகள், தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள். தொகுதி வாரியும் we are almost same. பீகார்ல பார்த்தீங்கன்னா 3 பெரிய கட்சி, 3 கட்சிகள் உள்ள போட்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி, மகாகட்பந்தன். நெக்ஸ்ட் இவங்க பாஜக கூட்டணி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவே நம்பி இருக்கும். அதாவது சோஷியல் மீடியா வாக்குகள்லாம் நாளைக்கு நிஜ வாக்குகளா, ரியலா ரியல் ஆகும்னு நம்பிட்டு இருந்த அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு அதே சேம் தான் தமிழ்நாட்டில். திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி. அடுத்து பிரசாந்த் கிஷோர் தான் இங்க விஜய்னு சொல்ல வரீங்களா? விஜய் கட்சின்னு சொல்ல வரீங்களா? 100%, 100%, 100%. ஏன்னா அவர் வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆறவர். அந்த சோஷியல் மீடியா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் வாக்குகளை நம்பி ஆகும்னு நம்பினவர் இன்னைக்கு ஒத்த சீட்டு கூட வின் பண்ணல. அவரு தேர்தல்ல முதல் தடவை சந்திச்சாரு, நான் கூட்டணியே நிக்க மாட்டேன், நான் கூட்டணி சேர மாட்டேன்னு
நான் ஒத்தையா தான் நிப்பேன் சிங்கிளா தான் நிப்பேன்னு ஒத்த கால்ல நின்ற பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம ஆயிட்டாரு. அதே கதை தான் அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து எந்த கூட்டணி கூட இல்லாம இருக்கக்கூடிய நாதாக்கா என்டிகேவும் வந்து குறைந்தபட்சம் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல 8% ஓட்ஸ் வந்து வச்சிருக்காங்களே, அதை எப்படி பாக்குறது இப்போ? அதாவதுமா சீமான் அவர்கள் அவரோட அரசியல் புரிதல், அவரோட அரசியல் ஆழம் வேற. அவர் களத்துல இறங்கி வேலை பார்க்கிறாரு, களத்துல நிக்கிறாரு, மக்களுக்காக பேசுறாரு. அவரோட மக்கள் புரிதல் என்ன, அதுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க. அவரோட கள நிலவரம் புரிஞ்சு மக்களா நின்று பேசினாதானுமா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த இது இல்லைன்னா எப்படி? இன்னைக்கு நீங்க செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த உடனே வீடியோ போட தெரிஞ்ச உங்களுக்கு, ஏன் சார் விஜய் சார், கரூர்ல உங்களை நம்பி வந்த மக்கள் மாண்டாங்க, 41 குடும்பங்கள் பரிதவிச்சுது, உடனே வீடியோ போட்டீங்களா? டெல்லியில டெரரிஸ்ட் அட்டாக், உடனே வீடியோ போட்டீங்களா? இன்னைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை, உடனே வீடியோ போட்டீங்களா? ஏன் சார் நீங்க அரசியல் தலைவரா? அரசியல்ல நிக்கிறீங்களா இல்லையா? முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணுங்க. இன்னும் அரசியல்ல இறங்கிட்டீங்களா இல்ல இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? அதை கிளாரிஃபை பண்ணுங்க. நான் ரெடி தான், வரவா அண்ணன், நான் இறங்கி வரவேன்னா வாங்க சார் வாங்க, மக்களும் சொல்லிட்டு இருக்கோம் வாங்கன்னு. இன்னும் வரவான்னு கேட்டுட்டு இருக்காரு விஜய் சார். எப்பதான் வருவார் தெரியல. 2026 முடிஞ்ச அப்புறம் தான் வருவாருன்னு நினைக்கிறேன்.